இன்றைக்கி ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான மல்லிகைப்பூ ப்ரைடல் வெனி பண்ணலாங்க. அதில் நம்ம ஒரு ரெட் பட் ரோஸை ஆட் பண்ணியிருக்கோங்க. நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் அவைலபிள் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நம்ம சாதாரண ஊசி நூலில் கோர்க்கிற மாதிரி தாங்க. 5 பூ எடுத்துருக்குறாங்க. ஒரு ரவுண்டுக்கு 5 பூ வந்தால் நல்லா நெருக்கமாக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் மொட்டு எடுக்கக்கூடாதுங்க, விரிஞ்ச பூவாக எடுக்கணும். ஏன்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கோர்த்துட்டு லாஸ்ட்டில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இழுத்து விட்டுருங்க. நான் பட் ரோஸ் ஒரு 5 பட் ரோஸ் கோர்க்குறேங்க. 5 எப்படி கோர்க்குறதுன்னு தானே யோசிக்கிறீங்க? பாருங்கள், 3 கூட நீங்கள் பெரிய பட் ரோஸ் இருந்தால் நீங்கள் 3 கோர்த்திங்கன்னா போதுங்க ரவுண்டுக்கு. நான் சின்னதாக இருக்கிறங்காட்டி 4 எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒன்று வைக்கிறோங்க. ஏன் மேலே வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த மேலே வைக்காமல் கோர்த்தோன்னா அந்த மல்லிகைப்பூ உள்ளே போய் நின்றுருங்க. அந்த ரோஸோட காம்பு சந்தில் போய் மல்லிகைப்பூ நின்றுங்க. அது மேலே கீழே கொஞ்சம் அசிங்கமாக தெரியுங்க. இந்த மாதிரி மேலேயும் ஒரு ரோஸ் வச்சுக்கிட்டோன்னா அது ஸ்ட்ரைட்டாக சூப்பராக இருக்குங்க. ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வருங்க. நீங்கள் ஒரு பிகினர் பண்ணுற மாதிரியோ கோர்க்க தெரியாதவங்க பண்ணுற மாதிரியோ இருக்காதுங்க. பர்ஃபெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை சேவ் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சேம் இதே மாதிரி நான் வேணுங்கிற லென்த் கோர்த்துக்கு போகிறேன். கொஞ்சம் பெருசாக தாங்க கோர்க்க போகிறேன். உங்களுக்கு சின்னதாக வேணுனாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த லென்த்தில் கோர்த்துக்கோங்க. 5 பூங்க, மறந்துடாதீங்க. அப்போ தான் அந்த ரவுண்டு நல்லா பெருசாக அழகாக இருக்குங்க. ஏன் விரிஞ்ச பூ யூஸ் பண்ணணும், மொட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா, மொக்கா யூஸ் பண்ணுறப்ப ரோஸ் பெருசாக தெரியுங்க, மல்லிகைப்பூ சின்னதாக தெரியுங்க. அப்போ உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும், நல்லா இருக்காது. இதே நீங்கள் விரிஞ்ச பூ எடுத்துட்டிங்கன்னா மல்லிகைப்பூவும் நல்லா பெருசாக இருக்குங்க. ஸோ அதனால தாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன கலர் காம்பினேஷன்ஸில் ட்ரை பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நம்ம இப்போ ரோஸ் இன்க்ளூட் பண்ணுறதுனால கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா திக்காக அடர்த்தியாக வருங்க. மல்லிகைப்பூ கொஞ்சம் ஓரளவுக்கு 2 ஊசி வர மாதிரியே கோர்த்துக்கோங்க. நான் சின்ன ஊசி தான் எடுத்துருக்கேங்க. ஸோ இதை நீங்கள் இப்படியே தொங்கிட்டு வைக்கலாம் லாஸ்ட்டில் நாட் போட்டு. இல்லைன்னா 2யும் முடிஞ்சு ரவுண்டாகவும் வைக்கலாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அடர்த்தியாக நல்லா சூப்பராக இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.